க்ளோரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னவோ படித்து காட்டுறது, அதனால் ஓட்டு நீங்கள் உட்கார வச்சுது. என்ன பண்ண போகிறேன்? ஜார்ஜ் முல்லர் அவருடைய புக்கு வந்து வாங்கியிருக்கோம். பேசில் மில்லர். பேசில் இருந்தாரா அவர்? சரியா, அந்த புக்கு தான் நான் இப்போ ரீட் பண்ணி காட்ட போகிறேன். ஏன்னா எங்களுடைய பைபிள் காலேஜ் நாங்கள் சேர்ந்த பிறகு எங்களுடைய நித்யானந்த ஐயா வந்து பைபிள் காலேஜ் டீச்சர் வந்து புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்துட சொன்னாங்க. அதனால் சில புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோம். 2 புக்கு வந்து கிஃப்ட் பண்ணிட்டோம். மிச்சம் ஒரு 5 புக்ஸ் கிட்டே இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஜார்ஜ் முல்லர் அவருடைய சாட்சி வந்து ரொம்ப நாள் படிக்கணுன்ட்டு எனக்கு ஆசை. அதான் வந்து காட்ட போகிறேன். பேசில் மில்லர் அவர் தான் இந்த புக்கை எழுதியிருக்கிறாரு. வீர விசுவாசத்துடன் அற்புதத்தை ஃபஸ்ட்லேருந்து படிக்கிறேன். ஏசப்பா, இந்த புக் மூலமாக என்கிட்ட பேசுங்க, வழி நடத்துங்க, என் கண்கள் திறக்கப்பட்டுட்டானவரே. ஜார்ஜ் முல்லர் அந்த ஐயா மாதிரி நாங்களும் விசுவாசத்தில் நிலைச்சு நிற்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நான் எத்தனை பேஜ் படிக்க முடியும்னு தெரில, அது வரை நான் படித்து காட்டுறேன். மொபைலும் எப்போ கட் ஆகும்னு எனக்கு தெரியல. ஓகேவா? மொபைல் ப்ராப்ளமாக இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வீர விசுவாசத்துடன் அற்புதத்தை அனுதினமும் கண்ட அதிசய மனிதர். ஈலஸில் வாங்கணும் இந்த புக்கு. விலை வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன படிக்க போகிறோன்னா, பாவ இருள் சூழ்ந்த இளமை. இதை நம்ம வந்து லைவாக படிக்கிறோம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கெல்லாம் இருந்தால் மன்னித்து விடுங்கள். தேவன் படைத்த மனிதர் என்பார் வழியில் வந்தவராக கருத்தப்படுவர் தான் ஜார்ஜ் முல்லர். சமய சம்பந்தமான பழக்கமே இளமையில் அவருக்கு இருந்ததில்லை. தேவனை பற்றிய சிந்தனையோ நீதி நெறியான வாழ்வோ அன்று இருந்த அவர் தேவனின் புதுப்பிக்கும் புது உறவினை திடீரென்று அறியும் வாய்ப்பினை பெற்றார். பாவத்தின் கசப்பான வண்டலை குடித்திருந்த அவர் நினைத்ததற்கும் கேட்டதற்கும் மேலாக கடவுள் மேம்பட்டவர், பூரணமானவர் என்று பெரியவரானபோது அறிந்தார். அவர் வாழ்வில் நேர்ந்த அற்புதம் சமயத்தின் செல்வாக்கினாலோ அவரது பாரம்பரியத்தினாலோ நேர்ந்தது அல்ல. உள்ளுணர்வை தொடும் தெய்வீக திட்டம் ஜார்ஜியின் இளமையில் எல்லா துறைகளிலும் திறக்கப்பட்டு மேமிக்கப்பட்டதுதான் இந்த அற்புதத்தின் திறப்புகோல் என்பதை நாம் அறிந்திட்டல் வேண்டும். நித்தியமான தெய்வீக காட்சியைக் கண்டு வாழ்ந்த மனிதர் அவர். தம்மேல் கடவுளின் மகிமை நிழலிடுவதைக் கண்ட அவர் கடவுளையே கண்கூடாக காணும் பேற்றினையும் பெற்றவர். இந்த அனுபவத்திற்கு பிறகு அவர் தனது சரீர ஆன்மீக தேவைகளுக்கு எந்த மனிதனையும் நாடினதில்லை. விசுவாசத்தின் மூலம் தாம் பெறும் ஆசீர்வாதங்களுக்கு முன் மனித உதவி மிக சிறியதாகிவிட்டதையும் ஏன் கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாதாகிவிட்டதாயும் அறிந்த அவர் கடவுள் ஒருவரே ஈடுதர வல்லவர் என்று உணர்ந்தார். அதாவது இது தமிழ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது வந்து மொழிபெயர்க்கப்பட்டுமே நமக்கு வந்து நடைமுறை அந்த லாங்குவேஜில் வந்து நமக்கு இல்லை. நடைமுறை மொழியாக்கத்தில் இல்லாத மாதிரி தான் இருக்குது. அதோடைய அர்த்தமே நமக்கு கொஞ்சம் புரிய மாட்டேக்கு. இப்போ படித்ததில் வந்து அவர் வந்து விசுவாசத்து மூலமாக எந்த மனிதர்கிட்டையும் உதவி கேட்கறதை விட கடவுள்கிட்ட உதவி கேட்குறத அவர் பெருசாக எண்ணினார், அதை உணர்ந்தாருன்ட்டு இருக்குது. நமக்கு கூட ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துட்டால் நம்ம என்ன பண்ணுறோம்? மனிதர்களை தான் நம்ம ஃபஸ்ட்டு தேடுறோம். வாட்ஸ்அப்பில் பார்க்குறோம், நம்பர் யாராவது மெசேஜ் பண்ணலாமா பார்க்குறோம். நம்மளுடைய சூழ்நிலைக்கு இப்போது எங்களுடைய வாழ்க்கையிலே இப்போ எனக்கு ரொம்ப தேவையான புக்கு இது. அதனால தான் நான் வாங்கிட்டு வந்தேன். இறைவன் திரு முன்னர் விழுந்து துணிவுடன் வேண்டி தன் தேவைகளை எல்லாம் குறைவின்றி பெறும் பெரிய இரகசியத்தை கற்றியிருந்தார். இந்த அனுபவம் நீண்டு 73 ஆண்டுகள்
தொடர்ந்து அவர் நம்பிய ஆண்டவரின் குறைவற்ற ஆசீர்வாதங்களை ஒரு நாளும் தடங்கல் இன்றி பெற அவருக்கு உதவியது. தனது விசுவாச அளவின்படி கடவுளை மட்டுப்படுத்தக்கூடாது என்பதை அறிந்த அவர் தன் தேவைகளை அறிந்த தேவன் வல்லமையுடையவர் என்று திட்டமாய் அறிந்து பெற்றுக்கொண்டார். அப்போஸ்தல விசுவாசி என்னும் பெயர் பெற்றார். இவர் தன்னோடு உறவு கொண்ட தன்னை நடத்தும் ஆண்டவர் அவர் வாழ்வையே நம்பிக்கையின் வாழ்வாக மாற்றி போட்டார். தேவன் படித்த மனிதரில் அவரும் ஒருவர் என நான் நினைக்கிறேன். வாழ்வை மாற்றி அமைக்கும் மிக பெரும் சிறப்பாக அவர் கடவுளை படம் பிடித்து காட்டுகிறார். பாவ பிடியில் சிக்கி இளமையில் வாழ்ந்த அவர் இப்போது தன் வாழ்வை கடவுள் எப்படியெல்லாம் மாற்றி அமைக்கிறார் என்று காண முடிந்தது. ஆண்டவரின் கருணைக்கரம் அவர் தம் ஆயுள் காலமான 93 ஆண்டுகள் 8 மாதங்கள் 5 நாட்களில் 73 ஆண்டுகள் நீங்காமல் இருந்ததையும் குறிப்பாக கடைசி 2 மாதங்கள் அவர் தேவனோடு இணைந்தே நடந்ததையும் அறிகிறோம். 1805 ஆண்டு செப்டம்பர் 27 நாள் செப்டம்பர் 27 நாள் குரேபான் ஷாட் என்ற ஊரில் பிரேசிலியா நாட்டில் அவர் பிறந்தார். அவரது முதல் 5 ஆண்டுகள் பற்றி நாம் எதுவும் அறியாவிடின் 1810 4 மைல்களுக்கு அப்பால் அவர் தந்தை வருமான வரி அதிகாரியாக மாற்றப்பட்ட இடத்துக்கு அவர் குடும்பம் சென்றதை அறிகிறோம். அடுத்த 11 ஆண்டுகள் முல்லர் குடும்பத்தார் ஹாய் மாஸ் லேபானில் வாழ்ந்தனர். என் தந்தையார் உலக வழக்கின்படியே கல்வி கற்க ஏற்பாடு செய்து எங்கள் வயதிற்கேற்ப கை செலவுக்கு நிரம்ப பணமும் கொடுத்தார். இந்த பணம் எங்களை பாவ வழிக்கு நடத்தியது. எனக்கு 10 வயதாய் இருந்தபோது அரசுக்கு சொந்தமான என் தந்தையின் கைவசம் இருந்த பணத்தை எடுக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் என் தந்தையார் பணம் எண்ணிக்கொண்டிருந்த போது எதற்கோ எழுந்து சென்றார். அந்த பணத்தில் கொஞ்சம் திருடி அதனை எனது காலின் கீழ் பூச்சிக்குள் போட்டு மறைத்து கொண்டேன் என்று எழுதியிருக்கிறார் ஜார்ஜ் முல்லர். இதை கண்டு கொண்ட அவர் தந்தையார் அவரை தண்டித்தார். ஜார்ஜ் முல்லரோ அடுத்த முறை எப்படி கண்டுபிடிக்கப்படாமல் திருடலாம் என்று திட்டமிட்டாரே அன்றி திருந்தியபடி இல்லை. ஜார்ஜுக்கு 10-15 வயதாக இருக்கும்போதே ஹெல்போஸ்டாட் என்ற இடத்தில் இருந்து பல்கலைக்கழகத்துக்கு ஆயத்த வகுப்புக்கு அனுப்பப்பட்டார். அவர் ஒரு லுத்ரன் குருவாக வேண்டும் என்பது அவர் தந்தையாரின் ஆண்டவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதால் உண்டான ஆவல் அல்ல, அது வசதியாக வாழட்டுமே என்பதால் தான் என்று எழுதியிருக்கிறார் முல்லர். பல ஆண்டுகளுக்கு பின் முல்லரோ கவனமாய் படிப்பதை விட்டு கீழ்த்தரமான நாவல்களை படிப்பதிலும் தீய பழக்கங்களை கைக்கொள்வதிலும் காலம் கழித்தார். அவருக்கு 14 வயதாய் இருக்கும்போது அவரது அருமை தாயார் மரணமுற்றார். அது பேரிழப்பாயினும் அன்னை இறந்த இரவு ஜார்ஜ் தன் தாயின் உடல் நலக்குறைவையும் கவனியாமல் சீட்டாடிக்கொண்டு அடுத்த ஞாயிறு தன் தீய நண்பர்களுடன் கேளிக்கை
கேளிக்கை கோட்டைக்கு சென்றார். அடுத்த நாள் திடப்படுத்தலுக்குரிய முதல் போதனையையும் பெற்றார். மார்க்க அறிவை சிறிதும் பெற்றிராத இவர் இந்த போதனையே ஏனோ தானோவென்று கேட்டார். உலக இன்பங்களாலே தெவிட்ட அனுபவித்த இந்த இளைஞர் எதனையும் பொறுப்பாக அறியவோ கடைப்பிடிக்கவோ விரும்பினவரில்லை. அவர் அன்னையரின் மரணம் கூட அவர் வாழ்வில் எந்த அசைவையும் ஏற்படுத்தவில்லை. ரொம்ப நாள் ஆச்சு படித்து மூச்சு வாங்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு. பரிசுத்த நற்கருணை என்னும் அருட்சானத்திற்கு ஆதாரமாக திட்டப்படுத்தல் பெறும் 3 நாட்களுக்கு முன்னால் மிக கேவலமான ஒழுக்க கேடொன்றில் தன்னை கரப்படுத்தி கொண்டார். தனக்கு ஞானோபதேசம் அளித்த எல்லாமே ஸ்பெல்லிங் தப்புங்க. உபதேசத்துக்கு ஞானபோதசம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. அளித்த போதகரையே ஏமாற்றினார். திடப்படுத்தல் காணிக்கையாக என் தந்தையார் தந்த காணிக்கையில் 12 ஒரு பங்கைத்தான் கோயிலில் படைத்தேன் என்று தானே கூறினார். நிறைய ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. இத்தகைய மனநிலையில் ஜபமற்று மனமாற்றம் அற்று விசுவாசமின்றி மீட்பை பற்றிய திட்டமோ அறிவோ அல்லாமல் 1820ஆம் ஆண்டில் உயிர்த்தெழுந்த திருநாள் அன்று நான் திடப்படுத்தல் பெற்று நற்கருணையினால் சேர்ந்தேன். ஆயினும் எனக்கு சிறிது உணர்வும் இருக்கத்தான் செய்தது. நான் வாழ்ந்த தீய வழியை விட்டு திரும்பவும் மேலும் கற்றறியவும் வேண்டுமென்று தீர்மானித்தேன். ஆனால் நான் கடவுளை மதியாதவனும் எனது சுய பலத்தில் சார்ந்தவனுமாய் இருந்தபடியால் என் தீர்மானம் சீர்குலைந்து அதிக கேவலமானவன் ஆனேன். அடுத்த ஆண்டு அவர் தந்தையார் இஸ்கோயான் பெக்குக்கு மாற்றப்பட்டார். மாக்பெர்க் என்ற அண்மையில் இருந்து கத்தீட்ரல் பள்ளிக்கு சென்று படிக்க ஏற்பாடாயிற்று. நவம்பரில் அங்கு சென்று சேரும் முன் தன் சொந்த வீட்டை சிறிது சீர் செய்ய சென்றபோது போதகரான டாக்டர் நகல் என்பவருடன் சேர்ந்து நாவல்களை படிக்கவும் தனித்திருந்தல் தன் தந்தையாருக்கு வரவேண்டிய பணத்தை திரட்டி மனம் போல் தீய வழியில் செலவிட்டும் இருமந்திருந்தார் என்னன்னு தெரியல எனக்கு. 1820ஆம் ஆண்டு நவம்பரில் மகாட்டாபெக் சென்று 6 நாட்களே அதிகமான பாவ வழியில் கழித்தார். எந்தெந்த சூது வழிகளில் எவ்வளவு பணம் சேர்க்க முடியுமோ அதையெல்லாம் திரட்டி கொண்டு பிரான்ஸ்விக் நகரை அடைந்தார். அங்கு 1 வாரம் அதிக ஆடம்பர உணவு விடுதியில் ஒன்றில் தங்கினார். பணம் கரைந்தது. அங்கிருந்து கடந்து ஒரு கிராம விடுதியில் சென்று சுதந்திரமாக காலம் கழிக்க முயன்றும் சந்தேகிக்கப்பட்டு வெறுங்கையாக நின்றார். விடுதி காப்பாளர் அவரது தரமான துணிகளை பணயமாக பிடுங்கிக் கொண்டு விரட்டினர். 6 மைல்கள் நடந்து உல்பன் பட்டல் என்ற ஊர் சென்று சத்திரம் ஒன்றில் பெரிய செல்வந்தரை போல் நுழைந்தார். 16 வயது வாலிபன் இத்தனை பெரிய
செல்வந்தனாக இருக்க முடியுமா என்று. இந்த புக்கில் ஏகப்பட்ட மிஸ்டேக் இருக்கும். ஆமாம், செம்ம மிஸ்டேக். படி பரவாயில்ல என்று அப்படியும் இப்படியும் பேச்சு அடிபட உடனே ஒரு பெரிய ஜன்னல் வழியே இறங்கி ஓடி மறைய முயன்றபோது பிடிபட்டார். உண்மையை ஒத்துக்கொண்டு இரக்கம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்த ஜார்ஜ் மிக விரைவில் கைது செய்யப்பட்டு கைதியைப் போல சிறையில் தள்ளப்பட்டார். கொள்ளையனரும் கள்ளரும் அடப்பட்டு கிடந்த சிறையில் 16 வயதில் நான் என்னையே பார்த்து நின்றேன். சிறை சென்ற மறுநாள் காப்பாளர் பார்த்து ஒரு வேதாகமம் கேட்டேன். ஆசீர்வாதம் நிரம்பிய பக்கங்களை படித்து ஆறுதல் அடைய அல்ல, பொழுதை போக்கிக்க வேண்டுமே அதற்காக என்று கூறினார் ஜார்ஜ். டிசம்பர் 18 முதல் ஜனவரி 12 முடிய 24 நாட்கள் சிறையில் அடைப்பட்டு கிடந்தார். அவர் தந்தையார் சத்திரக்காரன் கடனை தீர்த்து சிறைக்கான செலவை கட்டி வீடு திரும்புவதற்குரிய செலவையும் கொடுத்து அவரை விடுதலை பெற செய்தார். 1820 ஆண்டு நவம்பர் திங்கள் நார் தூசன் என்ற ஊரிலிருந்து பள்ளி ஒன்றுக்கு சென்று 2.5 ஆண்டுகள் லத்தீன் நாவல்களையும் பிரெஞ்சு சரித்திரத்தையும் ஜெர்மானிய இலக்கியத்தையும் சிறிது எபிரேயம், கிரேக்கம், கணிதம் ஆகியவற்றையும் பயின்றார். குளிராயினும் கோடையாயினும் நான் சரியாக அதிகாலை 4 மணிக்கே எழுந்து விடுவேன். சிறிது நேரம் ஓய்வெடுத்து கொண்டு முழு நாளும் இரவு 10 மணி வரை கவனமாக படிப்பேன் என்று கூறியுள்ளார் முல்லர். இந்த சீரிய வாழ்க்கை தன் வகுப்பில் படித்த பலருக்கு முன்மாதிரியாக இருந்தது. சீரிய வாழ்க்கை. இது ஜெபிக்க கற்கும் இளைஞர். அடுத்த இது வருது. கடவுளை பற்றி சிறு அக்கறையும் அற்றவனாய் பெரும் பாவத்தில் வாழ்ந்தேன். இதன் விளைவாக உடல் நலிவுற்றேன். 13 வாரங்கள் எனது அறையின் படுக்கையில் கிடந்தேன். அந்த வியாதியில் கூட நான் உண்மையான துக்கமோ கடவுளின் அருள்வாக்கை பற்றி கவலையோ கொள்ளவில்லை. 300 புத்தகங்கள் எனக்கு சொந்தமாக இருந்தன. அதில் ஒரு வேத புத்தகம் கூட இல்லை என்று கூறியுள்ளார் அவர். அவரது மாணவ பருவம் பல நவீனங்களை விரும்பி படிப்பதில் சென்றதே ஒழிய சமயம் சார்ந்த மேலான அறிவினை வளர்ப்பதில் ஈடுபடவில்லை. ஹாக்ராக்ஸ், ஈரோ, வால்டயர், மோலையர் ஆகிய பலரின் நூல்களை அவருக்கு மிகவும் விருப்பத்தையும் மகிழ்ச்சியும் அளித்து சிந்தனையை தூண்டுவதாக அமைந்தன. ஆயினும் அவ்வப்போது அவரது மனசாட்சி எழுந்து அவரை நல்வாழ்வுக்கு உந்தியது. நற்கருணை ஆயத்த ஆராதனைக்கு செல்லும்போது நல்ல தீர்மானம் செய்வார். நற்கருணைக்கு செல்வார். மிகவும் நல்லவராக இருப்பார். ஆனால் ஓரிரண்டு நாட்களில் எல்லாவற்றையும் மறந்து தீய வழிக்கு சென்று விடுவார். ஜார்ஜ் மிக ஊதாரியான வாலிபனாய் இருந்து தன் தந்தையின் செல்வத்தையெல்லாம் மற்ற கெட்ட வாலிபரை போல விரியம் செய்தார். பணம் எல்லாம் செலவான போது அவர் தன் பள்ளியின் மேலாளரையும் ஏமாற்றுவார். தன் பெட்டியை திறந்து விட்டு தலைவிரி கோலமாய் அவர் அறைக்கு ஓடி மிக சாதுரியமாக நடித்து எப்படியாவது பணம் வாங்கிவிடுவார். தமது 20ஆம் வயதில் ஹேல் பல்கலைக்கழகத்தின் உறுப்பினரானார். நற்சாட்சிகளுடனும் நல்லவராகவும் காணப்பட்டபடியால் லுத்ரன் நிறுவனங்களில் ஆளுநரை ஆற்றும் வாய்ப்பையும் பெற்றார். தனது வாழ்வு புதுப்பிக்கப்பட்டால் ஒழிய எந்த சபையையும் தன்னை உருவாக ஏற்காது என்றும் குருத்துவ பணியை தொழிலாக கருத்தி ஏற்பது ஆபத்து என்று அவர் அறிந்தார். ஆனால் அவர் கண்ட சில குருக்களோ சேவையாக அல்ல, வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பாக தன் பணியை செய்வதை அவர் காணத்தான் முடிந்தது. என்னை எந்த சபையும் உருவாக ஏற்காது. இறையிலை பற்றிய சிறந்த அறிவு இல்லாவிட்டால்
சிறந்த அறிவு இல்லாவிட்டால் காலம் தள்ள முடியாது என்று எண்ணி ஏல் பல்கலைக்கழகத்திற்குள் நுழைந்த நான் அங்கு சேர்ந்ததும் பழைய நிலையையே அடைந்தேன். இறையியல் மாணவனாயினும் இறைவனுக்கு வெகு தூரத்தில் இருந்தேன். கடவுளின் திருநாமத்திற்கு மாசு உண்டாக்குகிறோமே என்ற உணர்வை அற்றவனானேன் என்கிறார் ஜார்ஜ். அதாவது இந்த எழுதுறாருல அவரும் ஒன்று சொல்கிறாரு. ஜார்ஜ் முல்லர் அவரும் சொன்ன மாதிரி இந்த டாப்பிக்கில் இப்படி வருது. இப்படியே தீய வழியில் சென்று கொண்டிருக்கையில் அவர் பெட்டா என்ற ஒரு நண்பனை சந்தித்தார். அவரோ கிறிஸ்தவராக வாழ முயன்றிருக்கிறார். அவரையே முல்லர் இகழ்ந்து பேசிய காலமும் இருந்தது. ஒரு சிலருடைய நல்ல உறவாவது கிடைக்கட்டுமே, தன் நடத்தையை சிறிதாவது மாற்றி அமைத்து கொள்ள ஒரு வழிதான் பிறக்கட்டுமே என்று அவரை அண்டினார். ஆனால் பெட்டாவோ பின்வாங்கி போன ஒருவன். கடவுள் தம் பெருங்கருணையின்படியே செயலாற்ற ஆரம்பித்தார். ஊதாரியாக வாழ்ந்த அவனுக்கு படிப்பார்வமும் தேவ பழக்கமும் ஊட்ட கடவுளால் அன்றி யாரால் இயலும். முல்லரின் தீய பழக்கம் அதன் கூலியே தந்தது. மிகவும் உடல் நலம் குன்றி படுத்துவிட்டார். பெரும் செலவு செய்து உடல் நலம் தேறினார். தீய வழியில் சென்ற அவர்களுக்கு பணம் என்பதே பேச்சு மூச்சாகி விட்டது. 1825 ஜார்ஜும் பெட்டாவும் வேற 2 நண்பர்களுடன் தங்கள் உடைமைகள் மேல் கடன் வாங்கி கொண்டு புருஸ்லியாவை கடந்து சுவிட்சர்லாந்தின் பேரோலிலே காண புறப்பட்டு போய்விட்டனர். போதுமான பணம் இல்லை, நுழைவு உரிமை சீட்டும் இல்லை. ஏமாற்று வித்தையில் ஏமாற்று வேந்தனாகிய ஜார்ஜ் பொய்யும் புரட்டும். ஆமாப்பா ஜார்ஜ், நீங்கள் வந்தோடனே ஒரு நேவஸ் ஆயிடுது. உட்காருங்க. கட்டாகணும். ஏமா கட் பண்ணணுமா? இருங்கம்மா. வேந்தனாகி ஜார்ஜ் பொய்யும் புரட்டும் செய்து, எனக்கு கண்ணு வேற ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது. பொய்யாய் கையெழுத்தும் கடிதங்களும் தான் பெற்றோர் பேரில் தயாரித்து நுழைவு உரிமையை சீட்டை பெற்றுவிட்டார். இந்த பயணத்தில் தான் யூதாசை போல நான் நடந்தேன். பொது பணத்தை நிர்வகித்த நான் மற்ற அன்பர் செய்த செலவில் 2/3 பங்கை செலவழித்தேன் என்று அறிக்கையிட்டார் ஜார்ஜ். புருஸ்லியாவிற்கு திரும்பிய ஜார்ஜ் தன் இல்லத்தில் சில நாட்கள் விடுமுறையை கழித்து பணம் திருடி கொண்டு பல்கலைக்கழகம் சென்றார். ஜார்ஜின் இருள் சூழ்ந்த இளமை காலம் விடியாமல் போய்விடுமோ? தன்னோடு தீய தொழிலில் ஈடுபட்டிருந்த பெட்டாவையே தேவன் கருவியாக பயன்படுத்தி சுவிசேஷம் என்னும் மகிமையின் ஒளிக்கு அழைக்க ஆரம்பித்தார். சரித்திரத்தில் செயல்புரியும் தெய்வீக கரம் 2 மடங்காய் செயலாற்ற ஆரம்பித்தது. பரம குயவனானார் தான் தெரிந்து கொண்ட பாத்திரமாகிய ஜார்ஜ் முல்லரை அடுத்த 10 ஆண்டுகள் தன் பயனுக்காக வளமாக வணைந்தார். இதோ அப்படிதாம்மா தப்பாக இருக்கு. என்னங்க பண்ண சொல்கிறீங்க? பரம குயவனார் தான் தெரிந்து கொண்ட பாத்திரமாகிய ஜார்ஜ் முல்லரை அடுத்த 10 ஆண்டுகள் தன் பயனுக்காக வளமாக வளைந்தார். அதாவது நீங்க எப்படி படிக்க சொல்லுங்க? வளைந்தார். நாளிலேருந்து சாம் படிப்பார் இந்த புக்கை. இது அந்த இதுல படிப்பாங்க பாத்தீங்களா, சிஎஸ்சி ஆர்ட்ஸ். ஆமா, அந்த வழக்குல இருக்கு. இது நீ அந்த மைண்ட்ல ஏத்திட்டு படிக்கணும். ஓ, அப்ப படிச்சா வந்துரும் டக்கு. ஆனா டிஎல் முடி பிரசங்கியார் ஐயா, அது நான் புக் வச்சிருந்தால அது சூப்பரா இருக்கும். இன்னும் 2-3 புக் நான் படிச்சு பார்த்தேன். கர்த்தனார்னு வருது. அம்மா அப்போ ஒரு டீப்பா படிக்கணும்னா கஷ்டம். அம்மா டிஎல் முடி பிரசங்கியார் புக் வச்சிருந்தால வாழ்க்கை சரித்திரம், அது தெளிவான தமிழ்ல இருக்குமா, ஈஸியா புரியும். நம்ம பேசுற தமிழ்ல இருக்கும்.
கஷ்டமா இருக்கும், நான் பார்த்துருக்கேன். தேவ கருணையை உணர்ந்து என்னை நடத்தும் காலம் வந்தது. தேவனை பற்றிய கவலையற்றி இருந்தேன். அவர் தமது பரிசுத்த ஆவியை எனக்குள் அனுப்பினார். வேத புத்தகம் எனக்கு இருந்ததில்லை. நான் ஆண்டு கணக்காக அதனை படித்ததும் இல்லை. ஆண்டு கணக்காக ஏன் சேர்த்து தானே வரணும்? ஆண்டு கணக்காக அதனை படித்தவனும் இல்லை. தப்பி தவறி ஆலயம் செல்வேன். ஆண்டுக்கு 2 முறை நற்கரணை எடுப்பேன். பரிசுத்த ஆகமங்களை எனக்கு விளக்கி, இப்படி நடக்க வேண்டுமானால் கர்த்தர் எப்படி உதவிடுவார் என்று எனக்கு காட்ட எவரும் முன் வந்ததில்லை. பாரு, சுருங்க சொன்னால் என்னை போலத்தான் எல்லாரும் இருப்பார்கள் என்று முடிவுக்கு வந்து விட்டேன் என்கிறார் முல்லர். சுருங்க சொன்னாலாம் எங்க இருக்கு? அதான் அதுக்கு என்ன சொல்லுவாங்க நம்ம இதில்? இது கரெக்ட் தான். நீ சுருங்க சொன்னார் படிக்கிறது. சுருங்க சொன்னார் அப்படி இச்சு சேர்க்கணும். அதாவது நீங்கள் சேர்த்து படிக்க சொல்கிறீங்க. சுருங்க சொன்னால் சொன்னால் கெட்ட குமாரனாக தந்தையின் இல்லத்தை விட்டு தீய வழிக்கு ஓடிய அவர் ஆசீர்வதிக்க பெற்றவராய் ஆண்டவரின் மகிமையில் வருங்காலம் பிறக்க ஆரம்பித்தது. இருண்ட வாழ்வில் நாம் ஜார்ஜை கடைசியாக சந்திக்கும் பக்கம் இதுதான். இருண்ட வாழ்வில் இரண்டாவது இல்லை, அதான் சொன்னேன். இருண்ட வாழ்வில் நாம் ஜார்ஜை கடைசியாக சந்திக்கும் பக்கம் இதுதான். நீ ஏன் நிறுத்தி நிதானமாக படிக்க மாட்டேன்னு தெரியல. பைபிள் கரெக்டாக படிக்கிற, இது உனக்கு வர மாட்டேங்குது. நாளைக்கு என் பாப்பா படிக்கும். நான் படிக்க மாட்டேங்க, சரிங்களா? என்னால் படிக்க முடியும், ஆனால் படிக்க மாட்டேன். அப்பா, பாய் பாய்.